ஹாய், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். எல்லாரும் டெட் எக்ஸாம் முடிஞ்சு இப்போதான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க. எல்லாரும் எக்ஸாமில் வெற்றி பெறதுக்கு ஐகேன் மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பர்டிகுலராக மேக்ஸை பொறுத்தளவில் நம்ம ஐகேன் மேக்ஸ் சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் ஹாப்பியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே நம்ம கிளாஸில் ரீல்ஸில் லாங் வீடியோஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அது அப்படியே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்ல எடுத்த அதே நம்பரே வந்துருச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்பீங்க, ரைட்டுங்களா? நேத்திக்கு நடந்த டெட் மேக்ஸ், அதாவது பேப்பர் 2 உடைய மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணி காமிக்க போறேன். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நீங்க உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணுங்க, உங்க முயற்சியை விட்டுறாதீங்க, தொடர்ந்து போராடுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த டெட் பேப்பர் 2ல உள்ள புக்லெட் சீரிஸ் வந்து டி, அதுல உள்ள கொஸ்டின் நம்பர் நான் போட்டு நடத்துறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. புக்லெட் நம்பர் டில உள்ள ஆர்டரை ஃபாலோ பண்றேன். ஓகே, அதுல 92 தான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கொஸ்டினா இருக்குது. 92ல பாருங்க, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 92. ஓகே, 95ல என்ன கேட்கிறாங்கன்னா 5:7 அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு சமமான விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்ப இதுல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு. இப்ப பேஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3 டைம்ஸ் ஹெச்சுக்கு ஈக்குவலா இருக்கு. ஏரியா எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 243. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா அப்படின்னா பேஸ் என்ன, ஹைட் என்ன, இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ நமக்கு ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏரியாக்குரிய ஃபார்முலா சொல்லுங்க. பேஸ் இன்டு ஹைட், இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இதோட ஆன்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 243. இதுல பேஸ் எவ்வளவு? 3 மடங்கு உயரத்துக்கு ஈக்குவல். பேஸுக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3 மடங்கு உயரத்துக்கு எடுத்துக்கலாம். பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஹெச். அடுத்து ஹெச் ஈக்குவல் டு 243. 3h இன்டு ஹெச் 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 243. அப்ப ஹெச் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன? 243 டிவைடட் பை 3. அப்ப ஹெச் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன அப்படின்னா 8 3 24, 1 3 3 3 வாய்ப்பாடு அடிச்சீங்கன்னா ஹெச் ஸ்கொயர்டு 81. ஓகேங்களா? அப்ப ஹெச் ஸ்கொயர்டு 81 இருந்தா ஹெச்சோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 என்ன வரும்? 9 வரும். அப்போ உயரம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். இந்த இணைகரத்தினுடைய உயரம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கேட்கிறாங்க? இதனுடைய அடிப்பக்கம் என்னவா இருக்கும்? அடிப்பக்கத்துடைய வேல்யூ எப்படின்னா, அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு. 3 மடங்கு ஹெச்சுக்கு ஈக்குவல். 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன பார்த்திருக்கோம்? 9. 3 இன்ட்டு 9 27 சென்டிமீட்டர். அப்ப அடிப்பக்கம் உயரம் 2 பார்த்துட்டோம். அடிப்பக்கம் 27 சென்டிமீட்டர், ஹெச் 9 சென்டிமீட்டர். இதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 92வது கேள்விக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 95வது கேள்வியா இருக்கு. 5:7 சமான விகிதம் என்ன? சமான விகிதம்னா என்ன? கொடுக்கப்பட்ட 2 ரேஷியோவையும் ஒரே நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு பேர் தான் சமான விகிதம். இப்ப 5:7 இருக்கா? இப்ப 5 இன்ட்டு 1 7 இன்ட்டு 1 ரெண்டையும் சேம் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா 5:7 தான் கிடைக்கும். சப்போஸ் 5 இன்ட்டு 2 போடுங்க, 2 நம்பரையும் 2ஆல பெருக்குங்க. 5 2 10, 7 2 14. ரெண்டையும் 3ஆல பெருக்குங்க. 5 3 15, 7 3 21. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட விகிதத்தை 2 நம்பரையும் ஒரே எண்ணால பெருக்க கிடைக்கிறதுக்கு பேர் தான் சமான விகிதம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது 5 2 10, 7 2 14 அப்படின்னு 10:14 அப்படின்ற ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. அதான் சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் எந்ததுக்கு பொருந்தல. இப்ப சமான விகிதம்னா என்ன? கொடுக்கப்பட்ட விகிதத்தை 2ஐயும் ஒரே நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா இதோட வேல்யூ மாறாது. நம்ம ஏற்கனவே நம்ம ரீல்ஸ்ல லாங் வீடியோ போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ கணக்கு வரும்போது சொல்லியிருக்கோம். ரேஷியோவை ஒரே நம்பர்ல மல்டிப்ளை பண்ணும் போது அது விகித மதிப்பு மாறாது. அதுக்கு பேர் தான் சமான விகிதம். ஓகே, 95 கேள்விக்கான ஆப்ஷன் என்னது? சி.
ஓகே, அடுத்ததா கேள்வி பாருங்க. வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும் அப்படின்னு 97வது கேள்வி இருக்குது. இதை மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் சப்ஸ்டன் டேஷ் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். இங்க சென்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்க மையம் அப்படின்ற வார்த்தை தமிழ் கொஸ்டின்ல இல்ல. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னா வட்டத்தின் சமவில்கள் சம கோணங்களை தாங்கும். அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் என்ன? சம கோணங்களை தாங்கும். இது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வட்டத்தின் சமவில்கள் சம கோணங்களை தாங்கும். எங்க? மையத்துல சம கோணங்களை தாங்கும். ஓகேவா? அடுத்ததா பாருங்க 97வது கேள்வி. காரணிப்படுத்துக, ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறது? இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண எக்ஸுக்கு 2 ஃபேக்டர் வரும். அது என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு இதே மாதிரி நம்ம நிறைய ரீல்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த 2 வேல்யூ என்னன்னு பாக்குறதுக்கான ஹிண்ட் கொஸ்டின்லயே இருக்கு. 2 வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அந்த 2 வேல்யூவை கூட்டும் போது என்ன கிடைக்கணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 15 கிடைக்கணும். அதே 2 வேல்யூ பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் பெருக்குங்க. 2 இன்ட்டு -27 -54. ஓகே, இப்ப நமக்கு தேவையான ஹிண்ட் வந்துருச்சு பாருங்க. கூட்டும் போது 15, பெருக்கும் போது 54. அந்த நம்பர் என்ன அப்படின்ற பாப்போமா? செக் பண்ணுங்க. இப்ப 15 கூட்டும் போது 15 வரணும், பெருக்கும் போது 54 வரணும். பெருக்கும் போது 54க்கான வாய்ப்பு என்னென்ன வரும் பாருங்க. 1 இன்ட்டு 54. 2வது வாய்ப்பாடுல போட்டா 2 இன்ட்டு 27. 3வது வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 1 3 3 18 இன்ட்டு 3. 4வது வாய்ப்பாடுல வராது, 5வது வாய்ப்பாடுல வராது. 6வது வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 96 54. இந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பாருங்களேன். 2 நம்பரை கூட்டும் போது 15 வரும், பெருக்கும் போது 54. இதெல்லாம் பெருக்கும் போது 54 வருது. கூட்டும் போது 15 வர மாதிரினா நம்ம இதை எடுத்துக்கலாமா? 3ஐயும் 18 எடுத்துக்கங்க. 3ஐயும் 18 எடுத்துக்கிடுவோம். கூட்டும் போது 15 வரணும், பெருக்கும் போது மைனஸ் வருது இல்லையா? அப்ப சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. 18 -3 ரெண்டையும் கூட்டும் போது 15 கிடைச்சிடும். அதே இது ரெண்டையும் பெருக்கும் போது -54 கிடைச்சிடும். ஓகே, நமக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. இது எப்படி செய்யணும்? எங்கிட்ட ரீல்ஸ்ல பார்த்திருப்போம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லைன்னா, 1 தான் கோஎஃபிஷியன்டா இருந்தா கிடைச்சதை டைரக்டா ஃபேக்டரா எழுதிடலாம். ஆனா இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இது எப்படி எழுதுறது? கிடைச்ச வேல்யூவை தனியா எழுதிக்கோங்க. -3 18. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால டிவைட் பண்ணுங்க. 2 டிவைட் பண்ணியாச்சு. இது அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கோங்க, அடிக்க முடியாது இது அடிக்கலாமா? 4 2 2 9 2 18. இப்ப கிடைச்ச வேல்யூ எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டிவைட் பண்ணி விட்டாச்சு. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. -3/2 9/1 இருக்கு. இங்க நமக்கு தேவை எக்ஸுக்கான ஃபேக்டர். இப்ப பக்கத்துல ஒரு எக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இன்டு எக்ஸ், 2 இன்டு எக்ஸ் 2x அப்படியே நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. அடுத்து டினாமினேட்டர்ல 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த கேள்விக்கான காரணிகள். காரணிப்படுத்தியாச்சு, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ 97க்கான ஆன்சர் இதுவும் ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன். நான் சொல்லிட்டு இருக்கிறது புக்லெட் டி பிரகாரம் கொஸ்டின் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன், மாத்தி பாத்துறாதீங்க. புக்லெட் சீரிஸ் டி. ஓகே, அடுத்து கேள்வி நம்பர் 100. பட விளக்க படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, a pictograph is also known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்டோகிராஃபை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிக்டோகிராம்னு சொல்லலாம். பட விளக்க படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா பிக்டோகிராம். அப்போ கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை, பிக்டோகிராம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸ்ல அடுத்து 102வது கேள்வி மேக்ஸ் கேட்டிருக்காங்க. 102வது கேள்வி என்னன்னா, m is equal to 8 மற்றும் n is equal to -3 எனில் m plus n minus mn என்ற கோவையின் மதிப்பு என்ன? இது 102வது கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 103வது கேள்வியில. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க 103வது கேள்வியில. அடுத்து 104வது கேள்வியில பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணின் x% இருந்து x-ஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இப்ப 102வது கேள்வியை பாருங்க. எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க.
என்ன கேட்டிருக்காங்க, m பிளஸ் n மைனஸ் mn கேட்டிருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணா போதும். m ஓட வேல்யூ என்ன 8 பிளஸ் n ஓட வேல்யூ என்ன -3. அடுத்து கோவையில மைனஸ் இருக்கு, m இன்டு n, m ஓட வேல்யூ என்ன 8, n ஓட வேல்யூ என்ன -3. அவ்வளவுதான். இப்ப முதல்ல இது ரெண்டையும் பெருக்கி கூட்டிடுமா, 8 -3 என்ன கிடைச்சிரும் 5 கிடைச்சிருமா, மைனஸ் 8 இன்டு -3, 8 3 24. ஆனா மைனஸ் சிம்பிள் இருக்கு, கொஸ்டின்ல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஆயிரும், இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். 24 பிளஸ் 5 எவ்வளவு ஆயிடுச்சு 29. சோ 102க்கான ஆன்சர் என்ன 29. இது ஆப்ஷன் சில இருக்கு. இது சிம்பிள் தான். சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்டங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு அளவியல் அப்படின்ற கிளாஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். அதாவது இந்த மூலைவிட்டங்கள் பைசெக்ட் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று இரு சமக்குறியிடும். இப்ப இந்த கேள்வி எனக்கு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. இதுவும் ஆப்ஷன் சில தான் வச்சிருக்காங்க. 103க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. அடுத்ததா பாருங்க 104வது கேள்வி. ஒரு எண்ணின் எக்ஸ் பர்சன்டேஜ் இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எல்லாமே எப்போதும் தெரியாத எக்ஸ்னு வச்சிருப்போம் இல்லையா, இந்த கொஸ்டின்லயே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த எண்ணை அந்த கொஸ்டின் இங்க சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த எண்ணை நம்ம அந்த எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோமா, பார்க்க போற எண் வந்து ஒய். கொஸ்டின்ல படிச்சு பாருங்க. ஒரு எண்ணின் எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து அந்த எண் என்னது ஒய். இந்த ஒய்யோடைய எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, ஒய்ன்ற நம்பருடைய எக்ஸ் பர்சன்டேஜ்னா 100க்கு எவ்வளவுன்னு பாக்குறோம், எக்ஸ் பை 100. இதுதான் ஒய் அப்படின்ற நம்பருடைய எக்ஸ் பர்சன்டேஜ். ஒய் இந்த பக்கம் போடலாம், இந்த பக்கம் போடலாம், இப்படி கூட போட்டுக்கோங்க. எக்ஸ் பை 100ன்றதுக்கு மீனிங் என்ன, எக்ஸ் பர்சன்டேஜ். ஒய்ன்ற நம்பருடைய எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து எதை கழிக்க போறாங்க, எக்ஸை கழிக்கிறாங்க. அப்படி எக்ஸை கழிக்கும் போது என்ன கிடைக்குதா, கழித்தால் எக்ஸ் கிடைக்கும். ஒய்ன்ற எண்ணுடைய எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து எக்ஸை கழிச்சா திரும்பி எக்ஸே கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும், எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ் ஒய் பை 100. இந்த மைனஸ் எக்ஸ் இங்க போய் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிருமா. அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் 2x ஆயிடும். பாருங்க இந்த சைடு என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x ஆயிடுச்சு. நமக்கு தேவை என்ன, இந்த ஒய்யோட வேல்யூ. ஒய் தான் நமக்கு தேவையான அந்த நம்பர். ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த வகுத்தல் 100 ரைட் சைட்ல மாறும்போது பெருக்கலா மாறிடுது. ஏற்கனவே பெருக்கலா இருக்க எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ரைட்ல வரும்போது டிவைடா மாறிடுது. இப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல். ஒய்யோட ஆன்சர் என்ன, 2 இன்டு 100 200. ஓகேங்களா, அந்த நம்பரை நம்ம ஒய்யா வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஒய் அப்படின்றது நமக்கு தேவையான நம்பர். இந்த எண்ணுடைய எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனா எக்ஸ் பை 100. இந்த எண்ணினுடைய எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து எக்ஸை கழிச்சா திரும்பி எக்ஸே கிடைக்குது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. மைனஸ் எக்ஸ் ரைட்ல மாத்தணும், எக்ஸ் பிளஸ் 2x ஆயிடுச்சு. இந்த இன்ட் டிவைட்ல உள்ள 100 இன்டா மாறிடுச்சு, இன்ட்ல உள்ள எக்ஸ் டிவைட்ல மாறிடுச்சு. நமக்கு தேவையான ஒய் மட்டும் இந்த சைடு இருக்கு. ஒய்யோட வேல்யூ என்ன 200. இது இந்த மெத்தட்லயே செய்யலாம். நம்ம ஆப்ஷன்ல இருந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஈஸியா இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஒய்யோட வேல்யூ 200. இது 104 ஆப்ஷன் டில இந்த ஆன்சரை வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து மேக்ஸ்ல 105வது கேள்வியில ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கேள்விக்குறி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு சில சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள 3 ரவுண்ட் இருக்கு. அடுத்ததுல அதே 3 ரவுண்ட்ல ஷேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல 4 ரவுண்டு ஷேட் பண்ணாம இருக்கு. இப்ப கண்டிப்பா இதுக்கு அடுத்து என்ன வரும், இதுக்கு அடுத்து கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன வந்துடும் சொல்லுங்க. அந்த 4 ரவுண்டும் ஷேட் பண்ணிருப்போம். 4 ரவுண்டும் ஷேட் பண்ணிருக்கோம். இது என்னன்னு கேட்கல பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 எம்டியா இருக்கு, 3 ஷேடா இருக்கு. இதுக்கு அடுத்து 4 கொடுத்துட்டா கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்ததுன்னு கேட்டாங்கன்னா 4 ஷேட் பண்ணி காமிச்சிருப்போம். ஆனா அவங்க இங்க கேட்கல, இந்த 3க்கு முன்னாடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வருதுன்னா ஒரு 3 ரவுண்டு, அதுக்கு அடுத்து அதோட ஷேடோ. அப்படின்னா என்ன அர்த்தம், 3க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், 3க்கு முன்னாடி 2 நம்பர் ஷேட் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க பாத்தீங்களா 4 ரவுண்ட் இருக்கு. 4க்கு முன்னாடி என்ன இருக்கு, 4க்கு முன்னாடி 3 ரவுண்டு ஷேடா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு, 3 ரவுண்டு எம்டியா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கும், 3க்கு முன்னாடி 2 ரவுண்டு ஷேட் பண்ணிருக்கோம். அப்ப
இந்த இடத்துல என்ன வரணும்னா 2 போட்டு 2 நம்பர் என்ன பண்ணிருப்போம், ஷேர் பண்ணிருப்போம். ஏன்னா 4 ரவுண்டுக்கு முன்னாடி 3 ரவுண்டு ஷேட் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி 3 ரவுண்டு எம்டியா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கும், 2 ரவுண்டு ஷேட் ஆயிருக்கும். இதுக்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும், 2 ரவுண்டு எம்டியா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவை என்ன, இந்த 3 ரவுண்டுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்னா 2 ரவுண்டு ஷேட் ஆகி இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அது எப்படி இருக்கும்னா 2 ரவுண்டு ஷேட் பண்ணி இருந்திருக்கணும். 4க்கு முன்னாடி 3 ஷேட் ஆயிருக்கு, 3க்கு முன்னாடி 3 ஷேட் ஆகல, 3க்கு முன்னாடி அந்த 3 ரவுண்டு ஷேட் ஆகாம இருக்கு. அப்ப இந்த 3க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், 2 ரவுண்டு ஷேட் ஆகி இருந்திருக்கணும், ஷேட் பண்ணி. அப்ப இதுக்கான ஆப்ஷன் டில வச்சிருக்காங்க. 105க்கான ஆப்ஷன் டி, அதாவது 2 ரவுண்டு ஷேட் பண்ணி இருக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க, 106வது கேள்வி பாத்தீங்கன்னா 10வது மற்றும் 9வது ஃபிபோனசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? ஃபிபோனசி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா, அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான், செகண்ட் நம்பர் 1 தான். அடுத்த நம்பர் பாருங்க, ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஃபிபோனசி சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான், ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 1. தேர்ட் டேர்ம் என்ன வரும்னா பிஃபோர் டேர்ம் ஆட் பண்ணிட்டே வாங்க. 1 + 1 என்ன வந்துடும், 2 வந்துடும். அடுத்து 2 + 1 என்ன வந்துடும், 3 வந்துடும். அடுத்து 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21, 21 + 13 எவ்வளவு வரும், 34, 34 + 21 55. இப்படி போயிட்டே இருக்கும். கொஸ்டின்ல கேக்குறாங்க 9வது 10வது நம்பருக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th. அப்ப ஃபிபோனாக்கில 10வது டேர்ம் 55 இருக்கு, 9வது டேர்ம் 34 இருக்கு. ஓகே, கொஸ்டின்ல கேட்கறது 2க்குள்ள டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. மைனஸ் பண்ணி விட்டுருங்க. 5ல 4 போச்சுன்னா 1, 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப ஃபிபோனாக்கி சீக்வென்ஸ்ல 10வது டேர்முக்கும் 9வது டேர்முக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 21. அப்ப 106வது கேள்வி ஆப்ஷன், இதுவும் ஆப்ஷன் டில தான் வச்சிருக்காங்க. 106க்கான ஆப்ஷன் டி. ஓகே, 107வது கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். ஒரு அவுன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு அவுன்ஸ் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா, இதோட ஆன்சர் வந்து 30 ml. ஒரு அவுன்ஸ் அப்படின்றது எத்தனை எம்எல், 30 ml. 50 கிடையாது, 100 கிடையாது. ஒரு அவுன்ஸ் அப்படின்றது 30 ml. இது வந்து ஆப்ஷன் பில வச்சிருக்காங்க. 107வது கேள்விக்கான ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து 108வது கேள்வி பார்க்க போறோம். ஓகே, கேள்வியை பாருங்க. 3 பவர் ஏ இன்ட்டு 4 பவர் பி, இதோடைய ஆன்சர் 5184. அப்படின்னா ஏ என்ன, பி என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த 5184 காரணி, அதாவது ஃபேக்டர்ஸை கண்டுபிடிப்போம். அதாவது இந்த 3ஆம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 1 3 3, மீத 2, 7 3 21, அப்புறம் திரும்பி இதுல 2 3 6, மீத 2, 8 3 24. இந்த மாதிரி 3ஆம் வாய்ப்பாடு டிவைட் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணுங்க, 3ஆம் வாய்ப்பாடுக்கு போங்க. இதுல 5 3 I 3 15, மீத 2, 7 3 21, மீத 1, 6 3 18. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகுமான்னு பாருங்க. ஒரு எண் 3ஆல வகுப்படணும்னா அதுல கூட்டுத்தொகை 3ஆல வகுப்படும். கூட்டி பார்த்துருங்க. 7 5 12, 12 6 18. மறுபடியும் இது 3ஆம் வாய்ப்பாடுல போடலாம். 1 3 3, மீத 2, 9 3 27, அப்புறம் 2 3 6. இதுக்கப்புறம் வகுப்படுமா? 3ஆம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 6 3 18, மீத 1, 4 3 12. இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு போட முடியாது. அடுத்து நமக்கு 3 4 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 4ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும். 4ஆம் வாய்ப்பாடுல போடுங்க. 16 நாங்க 64. திரும்பி 4ஆம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 4 16. இப்ப இந்த 5184 அப்படின்ற நம்பரை நம்ம 3 வச்சு 4 வச்சு டிவைட் பண்ணிருக்கோம். 1 2 3 4, அதாவது 3 × 3 × 3, 4 3 இருக்கு. 4ஆம் நம்பர் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப 4 × 4 × 4. சிம்பிளா பாத்தீங்கன்னா 1 2 3 4, 3 பவர்ல 4, 4 பவர்ல 1 2 3. இதுக்கு என்ன மீனிங், நம்பர் 3 4 தடவை வந்திருக்கு, நம்பர் 4 3 தடவை வந்திருக்கு. இது அப்படியே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 3 பவர் ஏ இன்ட்டு 4 பவர் பி. அப்ப 3 பவர்ல உள்ளது ஏ யோட வேல்யூ, 4 பவர்ல உள்ளது பி யோட வேல்யூ. அப்ப ஏ யோட வேல்யூ என்ன, 4,
பியோட வேல்யூ என்ன 3, ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. அப்ப ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 3 இருக்கு இல்லையா? இது எந்த ஆப்ஷன்? 108வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, மேக்ஸ்ல அடுத்து 110வது கேள்வியில மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் என்ன, அதன் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இப்போ வந்து அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கமும் உயரம் மட்டும் கொடுத்தா அந்த முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணத்தை பரப்பளவா எடுத்துக்கலாம். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதோடைய ஆன்சர் கொடுத்தாச்சு. எவ்வளவு? 108. அடிப்பக்கமும் உயரமும் தெரிந்தால் முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுல ஹாஃப் நமக்கு ஃபார்முலால இருக்கு. பேஸோட வேல்யூ 18 தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியாது. இதுதான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 108. இப்போ நமக்கு தேவையான ஹெச் 12:9 2s are 18. 1 2 2 9 2 18. நமக்கு தேவை என்ன? இந்த ஹெச் தான். இப்போ 108 இந்த பெருக்கல் இன்ட்ல இருக்க 9 ரைட் சைட்ல மாறும்போது டிவைடா மாறிடும். அப்ப ஹெச்சோட வேல்யூ என்ன? 1 9 9 மீத 1 2 9 18. ஹெச்சோட வேல்யூ என்ன? 12 சென்டிமீட்டர். பேஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப பேஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், ஏரியாவை பயன்படுத்தி உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 110 இந்த கேள்விக்கான ஆன்சர் ஹெச்சோட வேல்யூ 12. இது எங்க வச்சிருக்காங்கன்னா ஆப்ஷன் சில வச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பாருங்க 114வது கேள்வி பாருங்க. 2 6 12 20 30 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு எண் வரிசை கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஜெனரல் ஃபார்ம், பொது வடிவம் என்னன்னு கேட்கிறாங்க. பொது வடிவம்னா என்ன? அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா 1 போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கணும், எண்ணுக்கு பதிலா 2 போட்டா செகண்ட் டேர்ம் கிடைக்கணும், எண்ணுக்கு பதிலா இப்போ 1 2 3 4 5 போட்டிருக்காங்களா, 5 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்ப எண்ணுக்கு பதிலா 5 போட்டா 30 கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த ஃபார்முலாக்கு பேர் தான் பொது வடிவம். அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டா 2n இருக்கு. இப்போ நான் எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணா எண்ணுக்கு பதிலா 1 போட்டா 2 கிடைச்சிருது. எண்ணுக்கு இப்போ செகண்ட் டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு பதிலா 2 போடணும் இல்லையா? 2 2s are 4 வரணும். அப்ப இது ஆப்ஷன் ஏ சரியா இருந்தா எண்ணுக்கு பதிலா 1 போடும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 கிடைக்கணும், எண்ணுக்கு பதிலா 2 போடும்போது செகண்ட் டேர்ம் 6 கிடைக்கணும். இங்க 6 கிடைக்கல, 4 தான் கிடைச்சிருக்கு. இப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி எடுத்துக்குவோம். n+1 எண்ணுக்கு பதிலா 1 போடுங்க, 1 + 1 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. எண்ணுக்கு பதிலா 2 போடுங்க, 2 + 1 3. அப்ப செகண்ட் டேர்ம் 3 கிடைக்குது. ஆனா இங்க செகண்ட் டேர்ம் 6 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சியா n × n-1. ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு பதிலா 1 போடணும், எண்ணுக்கு பதிலா 1 போடுங்க, 1 - 1 1 × 1 - 1 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேர்ம்னு 0ன்னு கிடைக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க 2 இருக்கு. அப்ப ஆப்ஷன் சியும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் டியா செக் பண்ணி பார்ப்போமா? எல்லாமே தப்பா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டியா தான் இருக்கணும். டி என்ன இருக்கு? n × n+1. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு பதிலா 1 போட்டு பாருங்க, 1 × 1 + 1 என்ன கிடைக்குது? 1 + 1 2 ஆயிடுச்சா? ஓவரால் ஆன்சர் 2 கிடைச்சிருச்சு. 2 போட்டு பாருங்க செகண்ட் டேர்ம். 2 போட்டோம்னா n இருக்க இடத்துல 2 போடுங்க. அப்ப 2 × 2 + 1 3 ஆயிடுச்சா? 2 3s are 6 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு, செகண்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. தேர்ட் டேர்ம் செக் பண்ணி பார்ப்போமா? எண்ணுக்கு பதிலா 3 போடுங்க, 3 + 1 4. இப்போ முன்னாங்க 12. அடுத்து ஃபோர்த் டேர்ம் 4 + 1 5, 4 5 20 கிடைச்சிருச்சு. அடுத்து அஞ்சாவது டேர்ம் பார்க்க போறோம். 5 பிராக்கெட்ல 5 + 1 6. அப்ப 5 30. எல்லாமே டேலி ஆயிடுச்சு. அப்ப இந்த கேள்விக்கான 2 6 12 20 30 இந்த எண் வரிசையினுடைய பொது வடிவம் என்னன்னா ஆப்ஷன் டி ல உள்ள n × n+1. ஸோ 114க்கான ஆப்ஷன் என்ன? டி. ஓகே. அடுத்ததா மேக்ஸ்ல 116 கேள்வி, 116வது கேள்வியை கேட்டிருக்காங்க. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம். அதாவது அது இங்கிலீஷ் வெர்ஷன் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 or more நம்பர்ஸ் இஸ் கால்டு. அதாவது ஒரு நம்பரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின்
பெருக்கல் பலனா எழுதுறதுக்கு பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. முற்றொருமைகள். முற்றொருமைகள்னா ஃபார்முலானா ஐடென்டிட்டிஸ்ன்னு பேரு. கண்டிப்பா இது கிடையாது. ஸ்கொயர் ரூட்டா கிடையாது. கியூப் ரூட்டா கிடையாது. கண்டிப்பா ஃபேக்டரைசேஷன் தான். நம்ம லாஸ்ட் கூட ஒரு கொஸ்டினை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 கிடைக்கும். ஒரு எக்ஸ்பிரஷனை 2 ஆர் மோர் எண்களுடைய ப்ராடக்டா எழுதுறது, அதுக்கு பேர் என்ன? காரணிப்படுத்துதல். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? 116க்கு சரியான ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து 119 கேள்வி பாருங்க. a பிளஸ் பி கொடுத்துட்டாங்க, 3ab கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ a ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு அப்படின்னா இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. a ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா. சார் சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியல சார், என்ன செய்யறது? ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த ஃபார்முலா தெரியாதவங்க என்ன செய்யலாம்னா a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துட்டா, அதாவது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதான ஃபார்முலா நமக்கு. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்போ நமக்கு என்ன தேவை? a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த பிளஸ் 2ab லெஃப்ட்ல மாத்திட்டா என்ன வரும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab கிடைச்சிருச்சா? இதுதான் a ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா. சப்போஸ் தெரியலனா பயப்படாதீங்க, என்ன செய்யலாம்? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருந்து நம்ம a ஸ்கொயர் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்க. a பிளஸ் பி வேணும், அது கொஸ்டின்லேயே 10ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ab 2 டைம்ஸ் ஆஃப் ab அல்லது ab கிடைச்சா கூட ஓகே தான். ஏபியோட வேல்யூ வேணும். a பிளஸ் பி 10 இருக்கு, ஏபியோட வேல்யூ கிடைச்சா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல பாருங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏபி கொடுக்கல, a பிளஸ் பியோட வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா ஏபியை கொடுக்காம இல்ல 2ab கொடுக்காம 3abன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3abயோட வேல்யூ எவ்வளவு? 36. அப்போ ஏபியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த 36 இங்க 3ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க. அப்ப ஏபியோட வேல்யூ என்ன? 12 3 36. 1 3 3 12 3 36. கொஸ்டின்ல கொடுத்த 3ab இருந்து நமக்கு தேவையான ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? a பிளஸ் பி கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ எவ்வளவு? 12. இதுதான் நமக்கு தேவையான a ஸ்கொயர் பி ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? 100. 2 12 எவ்வளவு? 24. இப்போ 100ல 24 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 76. ஸோ இதுதான் நமக்கு தேவையான a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ. அப்போ a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 76. 76 அப்படின்றது 119வது கேள்வியில ஆப்ஷன் டில இருக்கு. 119க்கு ஆப்ஷன் டி ஆன்சர் 76. ஓகே ஓகே. அடுத்ததா 122வது கேள்வியில அடுத்த ஒரு மேக்ஸ் கேள்வி இருக்கு. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது. அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது ஈஸியா சொன்னல ஞாபகம் இருக்கா? ஷார்ட்கட் பண்ணிக்கலாம். சதுரத்துல கேட்கலாம், செவ்வகத்துல கேட்கலாம், வட்டத்துல கேட்கலாம்னு சொல்லி பாத்தீங்களா? அந்த கணக்கு தான் இது. ஒரு பொதுவா நம்பரை கொடுத்து கேட்டாங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் எவ்வளவு? ஒரு எண், அது நமக்கு எவ்வளவு தெரிய வேண்டாம். அந்த நம்பர் எக்ஸ், ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்றோம், அப்புறம் 20% குறைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன சொன்னேன்? பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்குவோம். மைனஸ், அதாவது குறைச்சாங்கன்னா மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்ப ஒரு நம்பரை 25% கூட்டியிருக்காங்க, அப்புறம் 20% குறைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்க. a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். அளவியல் டாபிக் வரும்போது இதை கண்டிப்பா சொல்லியிருப்பேன். இப்ப ஏக்கு பதிலாக பிளஸ் 25, பிக்கு பதிலாக மைனஸ் 20 அப்ளை பண்ணுங்க. ஏக்கு பதிலாக பிளஸ் 25, பிக்கு பதிலாக மைனஸ் 20, ஏக்கு பதிலாக பிளஸ் 25, பிக்கு பதிலாக மைனஸ் 20 டிவைடட் பை 100.
பிளஸ் 25 மைனஸ் 20. 25ல 20 போச்சுன்னா இங்க 5 கிடைச்சிருமா? அடுத்து இங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப இதுல ஒரு 0 அடிச்சிருவோமா? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? I 2 10, O 2 2. அதுக்கடுத்து O 5 5, I 5 25. எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபைனல்ல நம்மகிட்ட அங்க என்ன இருக்கு பாருங்க, ஒரே ஒரு 5 இருக்கு, மறந்துடாதீங்க. ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப மைனஸ் 5 இருக்கு. பிளஸ் 5 மைனஸ் 5 என்ன ஆயிடுச்சு? 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் 20% குறைச்சோம்னா அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் 0%. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணில் எந்த மாற்றம் இருக்காது. திரும்பி நம்ம எந்த நம்பர் சூஸ் பண்ணோமோ அதே நம்பர் தான் ஆன்சரா கிடைச்சிருக்கும். அப்ப 122க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்ணில் மாற்றம் இருக்காது. மாற்றம் இல்லைதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 123வது கேள்வி பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ராணுவ முகாம்ல 200 வீரர்கள் இருக்காங்க. அந்த 200 வீரர்களுக்கு தேவையான 40 நாள் உணவு அவங்ககிட்ட தேவையான அளவு இருக்கு. 200 வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவு ரெடியா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? ஆட்கள் அதிகமா தேவைப்படும். திடீர்னு என்ன பண்றாங்க? 50 பேர் திரும்பி முகாமுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. அப்ப ஏற்கனவே உள்ள 200 பேத்துக்கு 40 டேஸுக்கு ரெடியா உணவு நம்மகிட்ட ரெடியா இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு வந்துடுறாங்க? 50 பேர் வந்துடுறாங்க. 50 பேர்னு எவ்வளவு ஆச்சு? இப்ப 250 பேர் ஆயிடுச்சு. அப்படின்னா ஏற்கனவே உணவு 200 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா 40 நாளைக்கு யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இப்ப 50 பேர் வந்துட்டாங்க. அப்ப இந்த உணவு நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாளுக்கு இது பயன்படுத்தலாம்னு கேக்குறாங்க. இப்ப 200 பேருக்கு 40 நாள்னா 250 பேருக்கு கண்டிப்பா 40 விட கம்மியா தான் கிடைக்கும். 40 விட கம்மி எதுன்னு பார்த்தா 4 ஆப்ஷன்லையும் 40 விட கம்மியா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 30, 31, 32, 33 டேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 40 கீழே தான் இருக்கு. எதுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்ப ஆட்கள் நாட்கள் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க்ல பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முலா அது. ஆட்கள் நாட்கள் சீக்வல் டு ஆட்கள் நாட்கள். இங்க பாருங்க, 200 பேத்துக்கு 40 நாளுக்கு தேவையான உணவு இருக்குது. இப்ப 200 × 40, அப்ப 50 பேர் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப 250 மாத்திடுவோம். அப்ப 250 பேத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்? இப்ப நமக்கு டேஸ் தெரியாது இல்லையா. இப்ப 200 × 40 நமக்கு தேவை, இந்த டேஸ் தான் தேவை. அப்ப இந்த 250 கீழே இறக்கிடுங்க, கேன்சல் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுல ஒரு 0 கேன்சல். அடுத்து இங்க 4 5 20, I 5 25. அடுத்து 1 5 5, 8 5 40. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 4 × 8 32 நாட்கள். ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு வருது? 32 டேஸ். 200 பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்த உணவை 40 நாள் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால அந்த உணவை 40 நாள் யூஸ் பண்ண முடியாது, 32 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுக்கான ஆப்ஷன் 123க்கான ஆப்ஷன் சி. சில தான் அந்த ஆன்சர் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்ததா 124வது கேள்வில ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு. சிம்பிள் தான். 36ன் காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 36ன் காரணிகள்ல 36ன்ற நம்பரை எதெல்லாம் டிவைட் பண்ணுமோ அதான் காரணிகள். 36 நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணலாம் பாருங்க. 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3, 12 3 36, 9 4 36, 5 டிவைட் பண்ணாது. 6வது வாய்ப்பால் டிவைட் பண்ணலாமா? 6 6 36, 7 டிவைட் பண்ணாது. 8 டிவைட் பண்ணுமா? 4 9 36, அப்புறம் 3 12 36, 18 டிவைட் பண்ணுமா? 2 18 36, அப்புறம் 36 36 டிவைட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன்ல எதுல பாருங்க, 1 2 3 4 6 9 12 18 36, இது எல்லாமே 36உடைய காரணிகள். 124வது கேள்வியில கேட்டிருக்காங்க. இந்த காரணிகள் எல்லாம் ஆப்ஷன் பில தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே. அடுத்து 126வது கேள்வியை பாருங்க. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 70 மீட்டர், 40 மீட்டர். இந்த தோட்டத்தை சுத்தில உள்புறமா பாதை அமைக்கிறாங்க. எவ்வளவு? 2 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கிறாங்க. அப்படின்னா இந்த பாதையோடைய பரப்பளவு என்ன? இதுவும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண சம்முதான். ஞாபகம் இருக்கா? இது செவ்வக வடிவ தோட்டம். அதோடைய நீள அகலம் கொடுத்திருக்காங்க. 70 மீட்டர் நீளம், 40 மீட்டர் அகலம். ஓகே.
இப்ப தோட்டத்துக்கு உள்புறமா எல்லா பக்கமுமே 4 புறங்களும் எல்லா பக்கத்துலயும் 2 மீட்டர் கேப் இருக்க மாதிரி உள்ள பாதை அமைக்கிறாங்க. இப்ப நான் ஷேட் பண்றதுதான் பாதை. ஓகே, கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா அப்படின்னா அந்த பாதையோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அளவியல் டாபிக்ல இதே கணக்கு நடத்தியிருக்கோம். பாதையின் பரப்பளவு எப்படி பார்க்கணும்? வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இன்ட்டு அகலம் ரெண்டுமே செவ்வகமா தான் இருக்கு. வெளியில ஒரு செவ்வகம் தெரியுதா? வெளியில உள்ள செவ்வகத்துல இருந்து வெளி செவ்வகத்துல இருந்து உள் செவ்வகத்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது இந்த பாதை கிடைச்சிடும். ஓகே, வெளி செவ்வகத்துக்கு 70 இன்ட்டு 40, நீளம் 70, அகலம் 40. உள் செவ்வகத்துக்கு நீள அகலம் என்ன? இதான் முக்கியமான விஷயம் பாருங்க. நீளம் 70 மீட்டர். அப்ப உள்ள செவ்வகத்துக்கு நீளம் எவ்வளவு? இந்த பக்கம் பாதைக்கு 2 மீட்டர் கேப் போயிடுச்சு, இந்த சைடு பாதைக்கு 2 மீட்டர் கேப் போயிடுச்சு. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 2 + 2 4 கழிச்சிருங்க. 70ல 4 கழிச்சாச்சுன்னா 66 அப்படின்றது உள் செவ்வகத்தின் நீளம். இதே போல உள் செவ்வகத்தின் அகலம் எவ்வளவு? வெளி செவ்வகத்தின் அகலம் எவ்வளவு? 40. இந்த சைடு பாதைக்கு 2 மீட்டர், இந்த சைடு 2 மீட்டர், 2 + 2 4 மீட்டர் போயிடுச்சுன்னா 36 மீட்டர். ஓகேங்களா? அப்ப வெளி செவ்வகத்தின் நீளம் 70, அகலம் 40. உள் செவ்வகத்தின் நீளம் 66, அகலம் 36. அப்ப 70. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? பாதையின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. ரெண்டுக்குமே நீளம் இன்ட்டு அகலம் தான். ஓகே, இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 4 × 28, 2800 மைனஸ் இங்க என்ன வரும்? 66 36 பெருக்கி பாருங்க. 66 36 6 6 36 மீதம் 3 36 3 39 3 18 மீதம் 1 18 1 19. இப்ப 6 9 8 17 மீதம் 1 10 13 மீதம் 1 2376. 2376 வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. அப்ப 2800ல இருந்து 2376 கழிங்க. இங்க பாரம் வாங்கிட்டோம்னா இங்க 10 மாறிடும், இங்க 9 மாறிடும், இங்க 7. இங்க ஒண்ணு கொடுத்துட்டோம் இல்லையா? 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 7 போச்சுன்னா 2, அதுக்கடுத்து 7ல 3 போச்சுன்னா 4. அப்ப இந்த தோட்டத்தினுடைய பாதையின் பரப்பளவு 424. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? அலகு வந்து மீட்டர் கொடுத்திருக்காங்களா? அப்ப ஆன்சர்ல வந்து மீட்டர் ஸ்கொயர். இது எங்க இருக்கு? 126க்கு ஆப்ஷன் ஏல ஆன்சர் கொடுத்திருக்காங்க. 424 மீட்டர் ஸ்கொயர் பாதையின் பரப்பளவு. வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகே, அடுத்ததா பாருங்க 129வது கேள்வியில 2 நம்பரை கொடுத்துட்டு HCF எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். HCF எல்சிஎம் உடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரைட், பாருங்க 36 48 இந்த நம்பருடைய HCF கண்டுபிடிப்போம். 2வது வாய்ப்பாடுல போடுவோம். 1 2 2 மீதம் 1 8 2 16. இங்க 2 4 4 2 8. 2வது வாய்ப்பாடுல போட்டாச்சு. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 9 2 18 12 2 24. இப்ப இதை 3வது வாய்ப்பாடு டிவைட் பண்ணலாம். 2 நம்பரும் காமன் டேர்ம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 9 4 12. அவ்வளவுதான். இப்ப இந்த 2 நம்பருக்கு பொதுவான நம்பர் 2, இது 2 நம்பருக்கு பொதுவான நம்பர் 2. அப்படி பொதுவான நம்பரை டிவைட் பண்ணிட்டே வந்தோம். இப்ப 3 4 இந்த 2 நம்பரையும் ஒரு பொதுவான எண்ணால வகுக்க முடியாது. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு சைடுல எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் பெருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? HCF. HCF ஓட வேல்யூ எவ்வளவு? 2 × 2 × 3 2 2 4 4 3 12. 12ன்றது HCF. அடுத்து LCM என்ன? கண்டினியூ பண்ணுவோம். 3 டேபிள்ல போடுங்க. 1 3 is 3, 4 டிவைட் ஆகாது. அடுத்த ஸ்டெப்ல 4 போட்டோம்னா 1 4 is 4. அவ்வளவுதான். எல்லாத்தையும் டிவைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன? எல்லாத்தையும் பெருக்கிறீங்க. ஏற்கனவே 2 2 4 4 3 12. இப்ப அதுக்கடுத்து 12 × 3 36, 36 × 4 எல்லாத்தையும் பெருக்கிறோம். 2 × 3 அது போக 3 × 4 2 2 4 4 3 12 12 × 3 36 36 × 4 36 × 4 எவ்வளவு? 4 6 24 மீத 2 12 2 14 144. இதான் ஆன்சர். இப்ப எல்சிஎம் HCF ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. HCF ஓட வேல்யூ வந்து 12,
இஸ்ட் எல்சிஎமோட வேல்யூ எவ்வளவு 144. ஓகே, இப்ப ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன்ல இருக்காரு பாருங்க. இது ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க. ஒருவேளை இத சால்வ் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஒருவேளை 12வது வாய்ப்பால் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 1 12 12 12 12 20 இந்த மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்ல. 12:144 இருக்கு. இதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. ஒருவேளை இதை சுருக்கி இருந்தோம்னா ரெண்டையும் ஒரே வாய்ப்பாடுல அடிச்சிருக்கலாம். 1 12 12 12 12 24. இந்த ஆப்ஷன் இல்ல. ஆனா கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான். வேற வழி இல்ல. ஆப்ஷன் ஏ தான் சரி. 129க்கு ஆப்ஷன் ஏ. HCF LCM ஓட ரேஷியோ 12:144. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 130வது கேள்வியில கோப்ரைம் சார் பகா எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது சார் பகா எண் கேட்டிருக்காங்க. இப்ப சார் பகா எண் அப்படின்னா இந்த ஜோடி எண்களுக்கு 1 தவிர வேற எந்த நம்பரும் காமன் ஃபேக்டரா வரக்கூடாது. எல்லா நம்பரும் 1 டிவைட் பண்ணு. உதாரணத்துக்கு பாருங்க, 20ஆம் நம்பரை 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், 4ஆல டிவைட் பண்ணலாம், 5ஆல டிவைட் பண்ணலாம். அதே நம்பர் 20ல டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 25 1ஆல டிவைட் பண்ணலாம், 5ஆல டிவைட் பண்ணலாம், 25ல டிவைட் பண்ணலாம். இப்ப கொடுக்கப்பட்ட 2 எண்களுக்கு பொதுவான வகையன் என்ன வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா 1 வரும், அதுல மாற்றம் இல்ல. இந்த 1 தவிர வேற என்ன வந்திருக்கு? இந்த 1 தவிர இங்க காமன் ஃபேக்டர் 5 வந்திருக்கு. கண்டிப்பா அது கோ பிரைம் கிடையாது. கோ பிரைம்னா என்ன? கிவன் நம்பர்ஸ் உடைய காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வரணும். 1 தவிர வேற அது எந்த நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. ஆப்ஷன் பியா பாருங்க. இதை பாத்தீங்கன்னா இது 1ஆல டிவைட் பண்ணலாமா? அதே மாதிரி இது 13ல டிவைட் ஆகும். 4 13 52. இது 7 13 1ஆல டிவைட் ஆகும். இதுவும் 13ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப இது 1 தவிர 13ன்ற காமன் ஃபேக்டர் இதுக்கு இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சியான்னு பாருங்க. ஆப்ஷன் சிக்கு எதுவுமே காமன் ஃபேக்டர் இதுக்கு வந்து 1 தவிர வேற எது காமன் ஃபேக்டரா வராது. ஆப்ஷன் டியை பாருங்க. இதுக்கு 1 காமன் ஃபேக்டர். 1 தவிர்த்து இது என்ன வரும்? 9 டேபிள்ல 9 9 81. இது 19 11 9 99. இது 9ஆம் வாய்ப்பாடு டிவைட் ஆகுமா? இது 1 தவிர 9ஆவது வாய்ப்பாட்லையும் டிவைட் ஆகும். அப்ப இதுக்கு 1 தவிர 5ன்றது பொது காரணி இருக்கு. இதுக்கு 1 தவிர 13ன்ற பொது வகை எண் இருக்கு. ஆப்ஷன் டிக்கு 1 தவிர 9ன்ற பொது வகை எண் இருக்கு. ஆனா ஆப்ஷன் சிக்கு இது வேற எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் சார் பகா எண் 130க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 71 81க்கு பொது வகை எண் 1 மட்டும்தான் இருக்கு. 1 மட்டும் இருந்தா அதுக்கு பேர் தான் கோ பிரைம் சார் பகா எண். ஓகே, 131வது கேள்வி. கண்டிப்பா இந்த கொஸ்டின் தான் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நானின் நீளம் என்ன? நான் அப்படின்றது கார்டோடைய லென்த் கேட்கிறாங்க. ஓகேவா? இப்ப நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு வட்டம். வட்டத்தினுடைய ஆரம் இதான் ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். நான்னா என்ன? நான் அப்படின்றது கார்டுன்னு சொல்லுவோம். அதாவது வட்டத்துல ஏதாவது 2 பாயிண்ட் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் நான். நம்ம அளவியல் கிளாஸ்ல அதை பத்தி பேசியிருப்போம், ரைட்டா? இப்ப வட்டத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர். வட்டத்தின் மையத்தில் இருந்து 3√7 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள இங்க இருந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க ரேடியஸ் இருக்கு. மையத்துல இருந்து இப்ப நான் இங்க இருக்கு. மையத்துக்கும் நானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3√7. அப்படின்னா அந்த நானோடைய நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்டாங்கன்னா இந்த நானுடைய நீளம் இருக்குல்ல, இதான் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ஹாஃப் நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. h² + d² = r². அப்படின்னா என்ன சார்? இல்ல ஹெச்னா என்ன அப்படின்னா நானினுடைய ஒரு பாதி. இந்த லென்த் இப்ப ஏ பி அப்படின்றது ஒரு நான். இந்த நீளத்தினுடைய பாதி தான் இந்த ஹெச்ன்றது. அப்ப இந்த நானினுடைய பாதி நீளம், ஓகேங்களா, அது ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ், இதை 3 யூஸ் பண்ணி இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. h² + d² = r². இதுல ஹெச்னா என்ன? அந்த நானின் நீளத்தில் பாதி தான் ஹெச். டின்றது டிஸ்டன்ஸ், ஆர்ன்றது ரேடியஸ்.
தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, தெரியாது கிடைக்க போகுது. ஹெச் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3√7 ஸ்கொயர், ஆர் அப்படின்றது ரேடியஸ் 12 ஸ்கொயர், ஹெச் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணும் ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணும், 3 ஸ்கொயர் பண்ணா 9, √7 ஸ்கொயர் பண்ணா 7, வெறும் 7, 12 ஸ்கொயர் பண்ணா 144. இப்போ ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 144, 9 இன்ட்டு 7 எவ்வளவு 63. இந்த 63 ரைட் சைடில் மாத்தினா -63. அப்போ ஹெச் ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 4ல 3 போச்சுன்னா 1, 14 6 81 கிடைக்குதா. ஹெச் ஸ்கொயர்டு எவ்வளவு 81. ஹெச் ஸ்கொயர்டு 81னா ஹெச்சோட வேல்யூ என்ன 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஹெச்சோட வேல்யூ பார்த்துட்டோம். ஹெச்னா என்ன அப்படின்னா, ஹெச்ன்றது நாணின் நீளத்தில் பாதி. அப்ப நாணின் நீளத்துல பாதி எவ்வளவு ஹெச். அப்ப லென்த் எவ்வளவு, மொத்த நாணின் இந்த நாணினுடைய நீளம் என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச். அப்ப 2 × 9 18 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். 131க்கு ஆப்ஷன் டி ல வச்சிருக்காங்க 18ன்னு சொல்லி. ஓகே, 131 ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இது நம்ம ஏற்கனவே ரீல்ஸ் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் கியூப் பண்ணுங்க, a மைனஸ் b த ஹோல் கியூப். ஃபார்முலா வந்து a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab. அதாவது பாருங்க, a யோட பிளேஸ்ல x இருக்கு, b யோட பிளேஸ்ல 1/x இருக்கு. a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேவா, a கியூப் a மைனஸ் b த ஹோல் கியூப், a மைனஸ் b த ஹோல் கியூப், a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா, இப்போ நமக்கு தேவையான சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க. x மைனஸ் 1/x 5 கொடுத்துட்டாங்களா, அப்ப இது 5 கியூப். இது நமக்கு தெரியாது. இதுல பாருங்க, ஒரு x கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்கு -3. x மைனஸ் 1/x எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5. அப்ப 5 கியூப் பண்ணா 125. 3 × 5 -15. இந்த -15 லெஃப்ட்ல மாத்திருங்க, +15 மாறிடும். அப்ப x கியூப் மைனஸ் 1/x கியூபோட வேல்யூ என்ன 125 + 15 140. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x ஓட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் 1/x கியூப் வேல்யூ கேட்டிருக்காங்களா. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 140 அப்படின்ற ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு உங்க ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா. இந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டு அதோட கியூப் வேல்யூ கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, கிவன் நம்பரை கியூப் பண்ணிக்கோங்க, 5 கியூப் பண்ணிக்கோங்க, அதோட 3 டைம்ஸ் ஆஃப் கிவன் நம்பர், 5 கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் கிவன் நம்பர். 125 3 15 என்ன ஒரு ஆன்சர், அதே 140 தான் கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் 140. 133க்கான கேள்விக்கான ஆன்சர் 140 ஆப்ஷன் ஏ. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது புக்லெட் சீரீஸ் டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 134வது கேள்வியில மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 134வது கேள்வி, இந்திய புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவர் யாருன்னா பிரசந்த சந்திர மகளனாபிஸ். ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க. 134க்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இந்திய புள்ளியியலின் தந்தை பிரசந்த சந்திர மகளனாபிஸ், அவர் தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து 135வது கேள்வி பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு படத்தில் இசட்டோட வேல்யூ கேட்கிறாங்க. இங்க இசட்ல என்ன வேல்யூ வரும்? இங்க என்ன கான்செப்ட்னா, இது ஒரு முக்கோணம், ஏபிசின்றது ஒரு முக்கோணமா, முக்கோணத்துல ஒரு வெளிக்கோணம் இருக்கா, வெளியில முக்கோணத்துக்கு வெளியில ஒரு கோணம் இருக்கா, முக்கோணத்துல வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா முக்கோணத்தினுடைய உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள் எதிர், இதுக்கு ஆப்போசிட்ல 2 ஆங்கிள் இருக்கா, இது வந்து முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம். முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப இது ரெண்டையும் கூட்டும் போது 145 வரும். அப்ப அப்படி செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல ஏற்கனவே ஒரு 60 இருக்கா, அதோட இன்னொரு 60 கூட்டினா 60 + 60 120,
145 வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து 35 போட்டுக்கோங்க. 60 35 95, ஆனா 145 வரணும். ஆப்ஷன் பி கிடையாது. 85 எடுத்துக்கோங்க. 85 60 கூட்டினா 145 வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? என்ன கான்செப்ட்? முக்கோணத்தின் வெளிக்கோணமானது உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகே, அடுத்து 140வது கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது முக்கோணத்தினுடைய பக்க அளவுகள். கேள்வி என்னன்னா வித்தியாசமா இருக்கு பாருங்க. எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது? முக்கோணம் வரைகிறதுக்கு 3 பக்கம் வேணும். எல்லாத்துலயும் 3 பக்கம் இருக்கு. ஆனா இதை வச்சுதான் முக்கோணம் வரைய முடியுமானா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் அது 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். ஏதாவது 2 சைடு, இப்ப ஏபிசின்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ஏயையும் பிஐயும் கூட்டினா அது சியை விட அதிகமா இருக்கணும். பிஐயும் சிஐயும் கூட்டினா அது ஏயை விட அதிகமா இருக்கணும். ஏயையும் சிஐயும் கூட்டினா பியை விட அதிகமா இருக்கணும். என்ன கான்செப்ட்? ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். இப்ப பாருங்க, 7ஐயும் 10ஐயும் கூட்டுங்க, 17. 17 அப்படின்றது 5ஐ விட அதிகமா இருக்கா? இருக்கு. அடுத்து பாருங்க, 10ஐயும் 5ஐயும் கூட்டுவோம், 15. 15 அப்படின்றது 7ஐ விட அதிகமா இருக்கா? இருக்கு. அடுத்த ஆப்ஷன் 7ஐயும் 5ஐயும் கூட்டி பாருங்க. 7 + 5 12. 12ன்றது 3வது பக்கம் 10ஐ விட அதிகமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏயை வச்சு முக்கோணத்தை வரைய முடியும். நம்ம கேள்வி என்னன்னா, இதுல எதை வச்சு வரைய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ, அதாவது இதை யூஸ் பண்ணி நம்மளால வரைய முடியும். அடுத்தது பாருங்க, 7 7 7 டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 3 சைடுமே ஈக்குவலா இருந்தா அந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன? சம பக்க முக்கோணம். கண்டிப்பா இதை வச்சு வரைய முடியும். அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 3 12. 12ன்றது 4ஐ விட அதிகமா இருக்கு. அடுத்த ஆப்ஷன் 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. 3 + 4 7 வந்துருச்சா? 3 + 4 7. ஆனா அந்த 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா தானே இருக்கணும். ஆனா பாருங்க, 2 பக்கத்தை கூட்டும் போது 7 வருது. மீதமுள்ள ஒரு பக்கம் 9 இருக்கு. இதை விட அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். இங்க இது 2ஐயும் கூட்டினா மொத்தத்துக்கே 7 தான் வருது. ஆனா இது 3வது பக்கத்தை விட கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். இதை வச்சுதான் முக்கோணத்தை வரைய முடியாது. அப்ப 140வது ஆன்சர் என்ன? சி. ஓகேங்களா? இந்த பக்கங்களை வச்சு முக்கோணத்தை வரைய முடியாது. கான்செப்ட் என்ன? ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். இப்ப 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. 7ன்ற 2 பக்கத்தை கூட்டும் போது அது 3வது பக்கம் மீதி 9 இருக்கா? 9ஐ விட கம்மியா தான் இருக்கு, அதிகமா இருக்கணும். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா, சி தான் கரெக்ட். 140க்கு சி. 141 பாருங்க. 2x 4x 6x 8x 10x இதோடைய இடைநிலைய கொடுத்துட்டாங்க 24ன்னு. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலும் இடைநிலை பார்க்கும்போது முதல்ல அசெண்டிங் ஆர்டர். அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். 2x 2 4 6 8 10 வரிசையா தான் போகுது. அப்ப 2x 4x 6x 8x 10x நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருப்போம். புள்ளியியல் அப்படின்ற டாபிக்ல இடைநிலைனா என்ன, இல்லை இடைநிலை என்ன, முதல்ல வரிசையை எழுதியாச்சா? வரிசையை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அடிச்சுக்கிட்டே வாங்க. சென்டர்ல ஒரே ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பருக்கு பேர் தான் இந்த புள்ளி விவரத்தின் இடைநிலை. அப்ப இடைநிலை வேல்யூ எவ்வளவு? 6x. இதோட ஆன்சரை கொடுத்துட்டாங்க 24. அப்ப இந்த நம்பர்ல 5 நம்பர்ல 6x அப்படின்றது மீடியன். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த 6x எதுக்கு ஈக்குவல்? 24க்கு ஈக்குவல். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 24/6. அப்ப எக்ஸோட வேல்யூ 4 6 24. அப்ப எக்ஸின் மதிப்பு 4. 141க்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல தான் அந்த ஆன்சர் 4 இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மேக்ஸ்ல 143வது கேள்வி கேட்டிருக்காங்க. சுருக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லும் போது போர்டு மாஸ் ரூல் படி கேட்பாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு போர்டு மாஸ் ரூல் சம் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சுருக்குங்க முதல்ல பிராக்கெட்டை முடிச்சுக்கிட்டே வரும். முதல்ல போர்டு மாஸ் ரூல் படி என்ன செய்யணும்னா பிராக்கெட் தான் முதல் முடிக்கணும்.
பாருங்க, இப்ப டிவிஷன் இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள 1/5 ஆஃப் அப்படின்றது இன்ட்டு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள உள்ள பிராக்கெட்டை முடிங்க. என்ன வரும் பாருங்க, 3/4 இருந்து 1/2 கழிக்கணும். 3/4 1/2 போச்சுன்னா மீதி என்ன வரும் சொல்லுங்க. அதாவது 3/4 மைனஸ் 1/2. 3/4ன்றது முக்கால். முக்கால்ல இருந்து அரை போச்சுன்னா மீதி எவ்வளவு வரும்? முக்கால்ல அரை போச்சுன்னா மீதி என்ன வரும்? கால் வருமா? கால் மைனஸ் 1. ரைட்டா? 3/4ல 1/2 போச்சுன்னா 1/4. அடுத்து 2/5 டிவிஷன். இங்க பிராக்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறமா பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு. அடுத்து இந்த பிராக்கெட்டை முடிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள முதல் செய்ய வேண்டியது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். பிராக்கெட் தான் செய்யணும். பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்துச்சு, இந்த பிராக்கெட்டை முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது பிராக்கெட். ரெண்டாவது பிராக்கெட் என்ன இருக்கு பாருங்க, 1/5 இன்ட்டு 1/4 பெருக்கும் போது என்ன வரும்? 5 இன்ட்டு 4 20 வரும். இங்க ஒரு -1 வரும். பெருக்கிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, 2/5 வகுத்தல், இதை மீச்சியமா எடுத்தோம்னா இங்க 20 மீச்சியமா வரும். அப்ப என்ன வரப்போகுது? 1 மைனஸ் 20. ஏற்கனவே 20 இருக்கா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்ட்டு 1 20 இன்ட்டு 1. அப்ப என்ன இருக்கு? 2/5 டிவிஷன் மைனஸ் 19/20. லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம் பாருங்க. டிவிஷனை நம்ம என்னவா மாத்திக்கலாம்னா இன்டா மாத்திக்கோங்க. இன்டா மாத்தி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. 20/-19. இப்ப என்ன ஆன்சர் வரப்போகுது பாருங்க. 1 5 5 4 5 20. அப்ப ஆன்சர் 2 4 8, கீழே ஒரு 19. ஆனா பாருங்க, மறந்துடாதீங்க, ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ ஓவரால் ஆன்சர் என்ன? -8/19. இப்ப 143க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க, -8/19. அடுத்து பாருங்க, 145வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, திட்ட வடிவம் 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத போறோம். எப்படி எழுத போறதுன்னா, இப்ப 2 வச்சுக்கோங்க. 10⁻⁻4க்கு என்ன மீனிங்னா, இதுக்கு மீனிங் பண்ணு பாருங்க, இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும்னா கீழே இறக்கிடுங்க. +4 ஆயிடுச்சா? அப்ப 2/10⁻4 என்ன அர்த்தம்? 4 0 வரணும். 10,000 தான் 10⁻4ன்றது. அப்போ ஒரு நம்பரை 10ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 100ஆல டிவைட் பண்ணா 2 டிஜிட் மூவ் பண்ணணும். 1000க்குன்னா 3 டிஜிட், 10,000க்குன்னா 4 டிஜிட். அப்ப 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. எங்க 2 இருக்கா? 0 0 0. பாருங்க, இப்ப நான் 2ல இருந்து 1 2 3 4 டிஜிட் மூவ் பண்ணிட்டேன். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 0.002 அப்படின்றது எங்க வச்சிருக்காங்க? 145ல ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த புக்லெட் நம்பர் சீரிஸ் டில கடைசி கேள்வியா இருக்கு. என்ன கேள்வின்னு பார்ப்போம். இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள். இது ஒரு ட்ரபீசியம் ஷேப்ல இருக்கு. நம்ம அளவியல் கிளாஸ்ல இதுக்கான டயக்ராம் போட்டு ஃபார்முலா போட்டு காமிச்சிருக்கோம். இணைப்பக்கங்கள்னா என்னது? இது 2 parallel சைட்ஸ். ஒன்னு ஏன்னு பேரு, ஒன்னு பின்னு பேரு. இதுக்கு பேர் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம். அதுக்கு பேர் ஹெச்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தலைப்பு 30 கொடுத்திருக்காங்க. அந்த மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னா மொத்த செலவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம இதோடைய டோட்டல் ஏரியா, மைதானத்தோடைய ஏரியா ஃபுல்லா பாருங்க. அப்ப இது சரிவகத்தினுடைய பரப்பளவு பார்ப்போம். ½ H × A + B. ஏனா என்ன, பினா என்ன? இணைப்பக்கங்கள், parallel sides. அப்புறம் ஹெச்னா இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப ½ H ஓட வேல்யூ எவ்வளவு? 30. A + B 36 + 42 இணைப்பக்கங்கள். இப்ப இது 2 அடிச்சு எவ்வளவு வரும்? 15 வருமா? 15 × 36 + 42 எவ்வளவு வருது? 6 + 2 8 78 வருது. 15ஐயும் 78ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 1170 வருது. 1170 சதுர மீட்டர். கேள்வி இந்த மைதானத்துடைய பரப்பளவு கேட்கல. இந்த மைதானத்தை சரி பண்றதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் செலவுனா மொத்த செலவு எவ்வளவு? ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபானா இது ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய்.
rupees 100. மொத்தம் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு 1170 சதுர மீட்டர் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் 1170 100ஆல பெருக்கும் போது என்ன ஆகுது அப்படியே 2 சீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க 1,17,000 வருது ஆன்சரு. 1,17,000 அப்படின்ற ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 147வது கேள்வில ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் சி என்னது 1,17,000. ஏன்னா இதோடைய மொத்த ஏரியா வந்து 1170 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபானா இதுக்கு மொத்த செலவு எவ்வளவு? அப்ப சதுர மீட்டரை 100ஆல பெருக்கிட்டோம்னா கிடைச்ச ஆன்சர் ரூபாய் 1,17,000. இதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இந்த புக்லெட் சீரிஸ் டில உள்ள எல்லா மேக்ஸ் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.